ஹலோ விவாஸ், இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அப்டேட்டுங்க. அதாவது இது வெறும் ஆரம்பம் தான் அப்படின்னு வைபவ் சூரியவன்ஷி தற்போது ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். அனைத்து சாதனையையும் முறியடிப்பார் அப்படின்னு லக்ஷ்மணன் அவர்களும் சொல்லியிருக்காங்க. இது குறித்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறதுங்க. அது குறித்த தகவலோடு இன்னும் பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸை பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே புகலாம். இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தில் சுமாரான ஆட்டத்தை வெளிப்படுத்திய வைபவ் சூரியவன்ஷி ஜிம்பாப்வேக்கு எதிரான T20 தொடரில் தன்னுடைய திறமையை நிரூபித்திருக்கார். சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டியில் அரை சதம் அடித்த மிக இளம் வீரர் என்ற சாதனையை படைத்திருக்கக்கூடிய வைபவ் ஹரேராவில் அண்மையில் நிறைவடைந்த ஜிம்பாப்வேக்கு எதிரான 3 T20 கொண்ட போட்டிகளுக்கு கொண்ட தொடரில் தொடர் நாயகன் விருதை வென்று அசத்தியிருந்தார். தற்போது 15 வயதே ஆகும் வைபவ் தனது சர்வதேச கிரிக்கெட் பயணம் குறித்து இது வெறும் ஆரம்பம் தான் அப்படின்னு உற்சாகத்துடன் தெரிவித்திருந்தார். ஜிம்பாப்வேக்கு எதிரான கடைசி போட்டியில் இந்திய அணி 35 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடர 3-0 என முழுமையாகவே கைப்பற்றியிருந்தாங்க. இந்த போட்டியில் சூரியவன்ஷி தன்னுடைய சர்வதேச T20 கிரிக்கெட்டின் அதிகபட்ச ஸ்கோரான 81 ரன்களை கடந்த பிறகு இவ்வாறு பகிர்ந்திருந்தார். இறுதி போட்டியில் அதிரடியாக விளையாடிய சூரியவன்ஷி 49 பந்துகளில் 81 ரன்கள் குவித்தார். இதன் மூலமா இந்திய அணி 5 விக்கெட் இழப்புக்கு 192 ரன்கள் எடுத்திருந்தாங்க. தொடர்ந்து விளையாடிய ஜிம்பாப்வே அணியை 157க்கு 7 ரன்களுக்கு சுருட்டி இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. இந்த தொடரின் 3 இன்னிங்ஸ்களில் 2 அரை சதங்கள் உள்பட 196.10 என்ற அதிரடி ஸ்ட்ரைக் ரேட்டுடன் மொத்தம் 151 ரன்களை சூரியவன்ஷி குவித்திருந்தார். போட்டிக்கு பிறகு பேசிய சூரியவன்ஷி என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு. என்னுடைய கனவு நினைவாகி இருக்கிறது. என்னுடைய முதல் ஆட்ட நாயகன் மற்றும் தொடர் நாயகன் விருதுகளை வென்றிருக்க இங்க எனது தயாரிப்பு முறைகள் சிறப்பாகவே இருந்தன. பயிற்சியாளர் மற்றும் கேப்டன் உள்பட அணியினர் அனைவருமே எனக்கு முழு ஆதரவு அளித்தாங்க. எனது வழக்கமான T20 ஆட்டத்தையே நான் விளையாட முயன்றேன். அணிக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை அளித்திருந்தது. அதை பெரிய இன்னிங்ஸாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது எனது திட்டமாகவே இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நடைபெற்ற Under-19 ICC உலகக்கோப்பையின் அரையிறுதி மற்றும் இறுதி ஆட்டங்களில் அரை சதமும் அடித்து இந்திய அணி சாம்பியன் பட்டம் வெல்ல சூரியவன்ஷி உதவினார். அந்த போட்டிகளும் ஹரேரே மைதானத்திலேயே நடைபெற்றன என்பது குறிப்பிடத்தக்கது. நாம் முன்பே Under-19 உலகக்கோப்பை தொடர இந்த ஹரரே மைதானத்தில் விளையாடி இருக்க இங்கு விளையாடுவது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. பயிற்சியில் நான் எதை செய்கிறேனோ அதையே போட்டிகளையும் செயல்படுத்த முயல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இந்திய அணியின் இடைக்கால பயிற்சியாளர் VVS லக்ஷ்மணன் சூரியவன்ஷி சர்வதேச அளவில் பல சாதனைகளை முறியடிப்பார் அப்படின்ற நம்பிக்கை தெரிவித்திருந்தார். அவர் சதம் அடிக்காதது குறித்து ஏமாற்றம் அடைந்திருக்கலாம். ஆனால் சதம் அடிப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு இது முதல் முறையோ அல்லது கடைசி முறையோ அல்ல என்று நாங்கள் அவரிடம் கூறினோம் அப்படின்னு அவர் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது T20 போட்டியில் 15 வயதான இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி தனது 2வது அரை சதத்தை கடந்து அசத்தியிருந்தார். ஹரேராவில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன்கள் குவித்திருந்தாங்க. இடது கை ஆட்டக்காரரான வைபவ் எதிரணியின் பந்து வீச்சு நாலாபுரமும் சிதறடித்து மீண்டும் தனது அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த ஆட்டத்தின் போது ஜிம்பாப்வே அணியின் கேப்டன் சிகந்தர் ரசா வீசிய பந்தில் வைபவ் சூரியவன்ஷி அடித்த 102 மீட்டர் பிரம்மாண்ட சிக்ஸர் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. 13வது
4வது ஓவரின் 3வது பந்தை எதிர்கொண்ட சூரியவன்ஷி கிரீஸை விட்டு வெளியே வந்து பந்தின் லென்த்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு லாங் ஆஃப் திசையில் பந்தை பறக்க விட்டார். தனிநபர் சாதனையாக தனது முதல் சர்வதேச சதத்தை அடிக்கும் வாய்ப்பை நூலிழையில தவறவிட்ட வைபவ் 49 பந்துகளில் 81 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். இதில் 8 பவுண்டரிகள் மற்றும் 4 சிக்சர்கள் அடங்கும். அவரது ஸ்ட்ரைக் ரேட் 165.31 இருந்தது. இந்திய அணியில வேறு எந்த பேட்டரும் அரை சதம் கடக்காத நிலையில அவரே அணியின் அதிகபட்ச ரன் குவிப்பாளராகவே திகழ்ந்தார். இந்த தொடருக்கு முன்பாகவே இதே மைதானத்தில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை இறுதி போட்டியில் அவர் 175 ரன்கள் குவித்து சாதனை படைத்திருந்தார். தற்போது இந்த T20 தொடர்லையும் தனது சிறப்பான ஆட்டத்தை தொடர்ந்த அவர் இந்த தொடரில் அதிக ரன்கள் குவித்த இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றிருந்தார். 3 போட்டிகள் கொண்ட இந்த T20 தொடரில் வைபவ் சூரியவன்ஷி 50.33 சராசரியிலையும் 196.10 ஸ்ட்ரைக் ரேட்லையும் 2 அரை சதங்களுடன் மொத்தம் 151 ரன்கள் குவித்திருந்தார். வெறும் 19 பந்துகளில் 50 ரன்கள் விளாசி தனது முதல் சர்வதேச அரை சதத்தை பதிவு செய்தார். அதில் 4 பவுண்டரிகளும் 4 சிக்சர்களும் அடங்கும். இங்கிலாந்து தொடரை தவிர்த்து 2026ஆம் ஆண்டு சூரியவன்ஷிக்கு ஒரு மறக்க முடியாத ஆண்டாகவே அமைந்துள்ளன. IPL 2026 தொடரில் விளையாடிய அவர் 13 போட்டிகளில் 48.50 சராசரியிலையும் 237.30 ஸ்ட்ரைக் ரேட்லையும் 776 ரன்கள் குவித்திருந்தார். இதில் 1 சதம் மற்றும் 5 அரை சதங்கள் அடங்கும். இந்த அசத்தலான ஆட்டமே அவருக்கு இந்திய T20 அணியில் வாய்ப்பை பெற்று தந்தது. இங்கிலாந்து தொடரில் எதிர்பார்த்த அளவு விளையாடாத நிலையில் இந்த ஜிம்பாப்வே சுற்றுப்பயணத்தில் வைபவ் மிகச்சிறந்த கம்பேக் கொடுத்திருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஜிம்பாப்வேக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் இந்திய அணியுடைய தொடக்க ஆட்டக்காரர் அபிஷேக் சர்மாவின் மோசமான ஆட்டம் இன்றைய போட்டியிலையும் தொடர்ந்தன. ஹைரோவாவில் நடைபெற்ற தொடரின் 3வது மற்றும் இறுதி போட்டியில் வெறும் 2 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். தொடரை ஏற்கனவே கைப்பற்றிய நிலையில் 3வது T20 போட்டியில் இந்தியா முதல்ல பேட்டிங் செய்ய தேர்வு செய்திருந்தாங்க. இருப்பினும் ரோஹித் சர்மா மற்றும் வைபவ் சூரியவன்ஷி ஆகியோரின் தொடக்க ஜோடி மீண்டும் ஒரு முறை சிறப்பான பார்ட்னர்ஷிப்பை அமைக்க தவறியது. அபிஷேக் சர்மா 2வது ஓவரிலேயே ஆட்டமிழந்தார். பிளஸிங்ஸ் முசரபானி புல்லர் லென்த் பந்து பீச்சான பிறகு பேட்ஸ்மேனை விட்டு விலகி சென்றது. அபிஷேக் சர்மா இறங்கி வந்து அதை கவர் திசையில் அடிக்க முயன்றார். ஆனால் பந்து பேட்டின் விளிம்பில் பட விக்கெட் கீப்பர் எளிதான கேட்ச் பிடித்தார். இந்த தொடரில் முசரபானி அபிஷேக் சர்மாவை ஆட்டமிழக்க செய்வது இது 3வது முறை அப்படின்னே சொல்லலாம். இந்த இடதுகை ஆட்டக்காரர் 3 இன்னிங்ஸ்களையும் சேர்த்து வெறும் 11 ரன்கள் மட்டுமே எடுத்து 3 முறையும் ஒற்றை இலக்க ரன்களில் ஆட்டமிழந்தார். அபிஷேக் சர்மாவின் இந்த மோசமான ஆட்டத்தால் ரசிகர்கள் விரக்தி அடைந்தாங்க. அவருக்கு பதிலாக பல வீரர்கள் வாய்ப்புக்காக காத்திருப்பதால் அவர் தனது ஆட்டத்தை மேம்படுத்த வேண்டிய நேரம் இது என்று அவர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். சஞ்சு சாம்சனை மட்டும் இந்திய அணி நிர்வாகம் உடனடியாக நீக்கிய நிலையில் அபிஷேக்கிற்கு மட்டும் ஏன் வாய்ப்பு தரப்படுகிறது என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. வைபவ் சூரியவன்ஷியை விட தாம் பெரிய ஆள் என்பதை காட்டிக்கொள்ளாததற்காகத்தான் அவர் பேட்டை கண்டபடி சுற்றி ஆட்டம் எடுப்பதாகவும் அபிஷேக் சர்மாவின் ஈகோவால தான் அவர் அவுட் ஆவதாகவும் ரசிகர்கள் சுட்டி காட்டியிருப்பதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறதுங்க.